அம்மா மணி 8 ஆகுது, இப்பமே எழும்பணுமா? லே 8:30 பள்ளி இப்பமா எழும்பிய நாயே. அம்மா 8:30 பள்ளினா 8:30 தான் எழும்பணும். இந்த பண்பாடு கூட தெரியாம நீங்க எப்படி அம்மா தமிழ்நாட்டுல எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க? லே நான் இப்ப அங்க வாரேன், பாத்து வந்து என்ன செய்யன்னு. ஏ ஒரே கூட படிச்ச அந்த புஷ்பாலமோ 4 மணி எழும்பி படிச்சேன் தெரியுமாலே. நீயே இருக்கிற கருதல வாய். நானும் தான் அம்மா 4 மணி எழும்பலான்னு பார்த்தேன். 4 மணி அலாரம் வச்சேன், ஞாபகம் வச்சுட்டு 4 மணி அலாரம் ஆட்டிச்சேன். நான் எழும்புனேன். எழும்பிட்டு அலாரத்தை அணைச்சிட்டு பின்னாடி உறங்கிட்டேன். இப்படி அம்மா உங்க மூணானா அப்ப கெத்து. லே நீ இப்ப எழும்புறியா இல்ல மூஞ்சில சுடுவெள்ளத்தை ஊத்தட்டாலே? ஊத்துங்கம்மா, இப்பயே குழு குழுன்னு தான் இருக்கும். சுடுவெள்ளத்தை ஊதுனா சோமா இருக்கம்மா, ஊத்துங்கம்மா. கேட்கலாம் அந்த செருப்ப போய் பல்லு வச்சு குளிச்சிட்டாலே. லே ஓடி போறே. என்னது குளிச்சணுமா? அம்மா இப்படிலாம் ஏமாத்தாதியா. போன ஞாயிறம் குளிச்சதுனே சரி, நானும் அப்ப குளிச்சேன் போன ஞாயிறம். அடுத்தது ஞாபகம் குளிச்சது, ஞாபகம் குளிச்சேன். அடுத்து இப்ப இன்னும் குளிச்சது இல்லையா? இது என்ன நியாயமாகும்? நான் டெய்லி குளிச்சணுமா? இப்படிலாம் செய்யக்கூடாதுண்ணா. நான் பார்த்துருந்தேன், நான் யாருன்னு தெரியாம பேசாதே. இல்ல அம்மா, டெய்லி குளிச்சா காய்ச்சல் வருவேன். இப்ப வேற ஒரு வைரஸ் காய்ச்சல் பரவிட்டாதான் இருக்குது. குளிச்சனால வைரஸ் காய்ச்சல் வருமா? அதனால டெய்லி எல்லாம் குளிச்சக்கூடாது. இது ஒரு நாள் ஒரு மாசம் போல குளிச்சா போதும். என்னத்தை நம்ம கஷ்டப்படாம. அது டெய்லி குளிச்சேல வர வேண்டிய நோய் இல்ல. நீ குளிச்சதே மாதத்து ஒரு நாள். நான் அத்தங்கூறி. என்ன அம்மா செய்யாது, பர்த்டே அப்படித்தான். அங்கே பேசி பேசி மணி 8 ஆயிடுச்சு போல. பள்ளி போன ஓடி போ. அம்மா 8:30 பள்ளினா ஆத்திச்சா வர்றது 10 மணி ஆகும். அடுத்தது இந்த அட்டண்டன்ஸ் ஒண்ணு போடாது. அது நான் இப்படி ஒரு 10 நாள் போல தான் போய் லீவ் எடுக்காம இருந்திருப்பேன். அதை விட்டு எண்ணி பாப்பாவில் இருந்தா அது எல்லாம் முடிச்சு வர எப்படியும் 12 மணி ஆயிரும். இப்படி பள்ளி தொடங்க எல்லாம் 12 மணி ஆகும். அதனால இப்ப எல்லாம் போய் வேஸ்ட் தான்மா. 12 மணி போல போனாலே போதும். பல்ல உடச்சு விட மாட்டேன். என்ன ஏமாத்த வைக்கிறேன்? மொத்த அம்மையை போல நினைச்சேன். நான் ஒரு பெண் சிங்கம். நீங்க சிங்கம் தான், அதை நான் காணாம உலகம் அழியும். ஐயோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாலே? நீ தான் இப்படி பள்ளி போக மடிச்சு நடக்கியது. உன் அப்பா இப்படி வருமா? ஒரு நாள் கூட பள்ளி போக வீட்டுல நடக்க மாட்டாரு. இன்னை பார்த்தாலும் பள்ளி போயிடுவாரு. 8 மணிக்கே பள்ளியில போய் நிற்பாரு. படிப்புல எல்லாத்தையும் 100 மார்க் எடுப்பாராம். தெரியுமாலே உனக்கு? நீ இருக்குது ஒரு பிறந்துட்டு. ஐயா அம்மா, அவருங்களை ஏமாத்திட்டு இருந்தியாரம்மா இவ்வளவு நாள். இப்ப வேறுங்க, நான் உண்மையை சம்பவத்தை வெளியே கொண்டு வரேன். போன வாரம் அவருக்கு 10ஆம் கிளாஸ் மார்க் ஷீட்டை பார்த்தேன். அதில் பார்த்தா தமிழ் 25 மார்க்கு, இங்கிலீஷுக்கு 40. அது மட்டும் பெரிய ஆளு தான் போலியாரு இங்கிலீஷ்காரர். மேக்ஸுக்கு 2 மார்க்கு, சயின்ஸுக்கு 27 மார்க்கு, சோசியலுக்கு 30 மார்க்கு. இந்த லட்சணத்தில் அட்டண்டன்ஸை பார்த்தா 10%. நான் கூட ஒரு 80% போயிருப்பேன். அவர் 10% தான் போயிருந்தேன். இந்த லட்சணத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க? எல்லா நாளும் போது நிலத்து 100 மார்க்கு. அம்மா நீங்கள் பெண் சிங்கம், நான் ஆண் மனுஷன். சிங்கத்துக்கு 5 அறிவு தான், மனுஷனுக்கு 6 அறிவு. என்ன மிஞ்ச முடியுமா? சரி விடு விடு, நான் சமைக்க போறேன். உனக்கு என்ன சாப்பிட அனுப்பிச்சி? என்னமோ அதிசயமா கேக்குறியே. எனக்கு பிரியாணி ஆனாமா தின்னு ரொம்ப நாள் ஆகுது. பிரியாணி தானே? பெரிய ஆணியா தாரேன், கூட தின்னு போ. பின்ன எனக்கு கேட்டியே? என்ன கேட்ட சட்னி எடுத்ததே இல்ல. நான் பாத்துக்கிறேன் உங்களை. என்ன பத்தி உங்களுக்கு தெரியல நான் யாருன்னு. அம்மா நான் இன்னைக்கு பள்ளி போவேலம்மா. சுத்தம் வாங்க. உங்க நோயா பையனே தலையில கட்டதே இல்ல. உங்க நோயெல்லாம் நானே வாங்கிட்டு இருக்கணும். உங்க நோயெல்லாம் என்னால வாங்க முடியாது. பள்ளி போன நாய தருதல செத்த போயில புழைச்சவனே. உன் அப்பனே மார்க்கு தென்ன இல்ல, இனி ஒரே மார்க்க பாப்பானேம்மா. அம்மா நான் படிப்பாளியம்மா, பாருங்க. எனக்கு மார்க்கு நியூஸ் பேப்பர்ல வரும். நான் ஃபர்ஸ்ட்ல இருப்பேன். பாருங்கம்மா. நீங்க இப்படி பிரபல ரவுடி கைது அப்படிதானாலே? அப்படியே இருக்கலாம் ஒருவேளை. அத்தம் படிச்ச பையன் குளிச்சாம பள்ளி போகுதுல்லே. வாத்தி செலவிட்ட பீராது அவ்வளவு மயங்கி விழுந்து போவாளோ நாத்தத்துல. எப்போ எனக்கே நாத்தம் தாக்க முடியலப்பா. என்ன புகாதியாமா, இந்த புகழ்ச்சியெல்லாம் பிடிச்சது. வரட்டா?